உலகை சுற்றும் அயலான்கள். ரேடியோ, நான் இன்னைக்கு உனக்கு ஒரு கதை சொல்ல போறேன். கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா? இருக்கும்னு நம்புறேன். கதை முடிஞ்சதும் ஒரு கேள்வி கேட்பேன், நீ பதில் சொல்லணும். ஏதோ பெருசா பிளான் பண்ற நீ. இது நேத்து நைட் நான் பார்த்த ஒரு அனிமேஷன் கதை. அந்த கதையில 2 முதன்மை கதாபாத்திரம். ஒருத்தர் விஞ்ஞானியா இருப்பாரு. அந்த விஞ்ஞானியோட கார் பேட்டரி பழுதாயிடுது. விஞ்ஞானி என்ன பண்றாருன்னா, அவர் கூட இருக்க மற்ற கதாபாத்திரத்தை சின்ன ஒரு மனிதனா மாற்றி பேட்டரிக்குள்ள அனுப்பி வைக்கிறாரு. அந்த நபர் உள்ள போயிட்டு பார்த்தா, இரு. அது எப்படி நடக்கும்? லாஜிக் கிடைக்குதே. ஏன் ரேடியோ, நம்ம 2 பேரும் லாஜிக் பத்தி எல்லாம் பேசலாமா என்ன? லாஜிக் வேணாம், கதைக்குள்ள வருவோம். சரி, அங்க அவர் போய் பார்த்தா உள்ள ஒரு இனமே இந்த கார் பேட்டரியோட இயங்குதலுக்காக உழைக்குது. அதை பார்த்த விஞ்ஞானியோட நண்பர் கேட்கிறாரு, நீங்க உங்களோட நன்மைக்காக ஒரு இனத்தையே அடிமைப்படுத்தி இருக்கீங்கன்னு. அந்த பேட்டரி உள்ள இருக்க இனத்தவர்கள் விஞ்ஞானி கூட சண்டை போடுறாங்க. இருந்தாலும் அவங்க உழைக்கிறத நிறுத்தல. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? ஏதோ உலக நீதி சொல்ல போறேன்னு தெரியுது. உலக நீதிக்கு முன்னாடி இன்னைக்கு உன்னோட பேருக்கான நாள். உன்னோட அப்பா உனக்கு நல்ல பேர் வச்சிருக்காரு. ஹாப்பி ரேடியோ டே ரேடியோ. நமக்கும் வானொலிக்குமான பந்தம், வானொலியால மக்களுக்கும் நமக்கும் இடையில் உண்டாகியுள்ள பந்தம் எல்லாமே வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒண்ணு. பேட்டரிக்குள்ள குட்டியா ஒரு மனுஷன் போற கதையை நீ சொன்ன மாதிரியே நான் கூட குட்டி குட்டி மக்கள் தான் வானொலிக்குள்ள இருப்பாங்கன்னு நினைச்ச காலமும் இருக்கு. நீயாவது நினைச்ச, நான்லாம் கலட்டி பார்த்து எங்க அப்பா கிட்ட அடி வாங்கி, அது ஒரு காலம், அழகிய காலம். சரி, வானொலி கேட்கிற, வானொலி சார்ந்து பணிபுரியிற, வானொலியில பேசிக்கொண்டிருக்கும் அத்தனை பேருக்குமே இனிய வானொலி தின வாழ்த்துகள். உலகை சுற்றும் அயலான்கள் சார்பில் ஸ்பீக்கர் மற்றும் ரேடியோவின் வாழ்த்துகள். ரேடியோ டேல ரேடியோவே வாழ்த்துது. புதுமையின் உச்சத்துல இருக்கும் போலயே. சரி, இப்ப நம்ம அந்த பேட்டரி உள்ள போனவரோட கதைக்கு வருவோம். நீ சொல்லு, அது வெறும் கார் பேட்டரி பத்தின கதை தானா? நீயே சொல்லு ஸ்பீக்கர், நீ சொன்னாதான் ஊரே கேட்கும். நம்ம என்ன செய்யறோம், எதுக்காக வாழ்றோம் எல்லாமே தெரிஞ்சுதான் பண்றோமா? நாம என்ன செய்யணும், எப்போ செய்யணும், எதை பத்தி பேசணும்னு கூட யாரோ ஒருத்தங்க நம்மளை எப்பவுமே ஆட்டி வச்சுட்டே இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. தங்களோட சுயலாபத்துக்காக எப்பவுமே ஒரு கூட்டம் மற்றவங்களோட சுயமா சிந்திக்கிற தன்மையை சிதறடிக்க செய்யறாங்க. அது இருக்கணும், இது இருக்கணும், அப்போதான் சிறந்த வாழ்க்கைன்னு நமக்குள்ள புகுத்தியும் விட்டுட்டாங்க. ஸ்பீக்கர், நீதான் இவ்வளவு அறிவா தெளிவா பேசுறியா? மைக்ல கேமரா கிரகவாசிகளே, அடுத்த வாரம் சந்திப்போம். கருத்தோட கிடையாது, ஏதாவது ஒரு விலங்கோட கதையோட சந்திப்போம். உலகை சுற்றும் அயலான்கள்.